வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் எஃப்எம்மின் உலக செய்திகளோடு. செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்பு செய்திகள். இஸ்ரேலினுடைய பணைய கைதிகளின் இன்றைய நிலை. ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யாவின் அதிரடி அறிவிப்பு. கிளர்ச்சியில் ஈடுபட்டதாக கூறி 223 பேரை சுட்டுக் கொன்ற புர்கினா பாசோ ராணுவம். காஷ்மீரில் புதிய சாலை அமைக்கும் சீனா. நாடுகளை புரட்டி போட்ட பெருமழை, லட்சக்கணக்கான மக்களின் சோகமான நிலை. விபிபேட் வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. அமைச்சரவையில் இருந்து விஜயதாசவை நீக்குமாறு ஜனாதிபதிக்கு கோரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். இஸ்ரேலினுடைய பணைய கைதிகளின் இன்றைய நிலை. ஹமாஸ் அமைப்பு வெளியிட்ட இஸ்ரேலினுடைய பணைய கைதி ஒருவனுடைய வீடியோ இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவிற்கு புதிய தலைவலியை உருவாக்கி இருக்கின்றது. இஸ்ரேலில் நடைபெற்ற இசை நிகழ்வில் அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் கடத்தப்பட்டவர்களில் இவர் ஒருவராகவும் அமெரிக்க இஸ்ரேலிய பிரஜையாகவும் இவருடைய உடல் முழுவதும் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் இருப்பதாகவும் கையில் ஒரு பகுதியை காணவில்லை என்றும் கண்ணீருடன் போராடி கொண்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றது. இஸ்ரேலில் இருந்து கடத்தப்பட்ட பணைய கைதிகளில் இன்றைய நிலை இப்படி இருப்பதாகவும் இவர்கள் இப்படி அனலிடை புழுவாக துடித்துக் கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹமாஸ் மீது போர் தொடுத்து ரஃபாவிற்குள் நுழைய போவதில் ஆர்வமாக இருப்பதாகவும் இது நீதியா என்ற கேள்வியை அந்த வீடியோ கேட்பதாகவும் அதை தொடர்ந்து இஸ்ரேலில் பலமான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய காரியாலயத்திற்கு முன்னால் பெரும் போர்களை போரிட்டு தீயிட்டு கொளுத்தி கொண்டிருப்பதாகவும் தேர்தலை வைத்து பதவி விலக வேண்டும் என்று அவரை விமர்சித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யாவின் அதிரடி அறிவிப்பு. 288 பில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள அனைத்து மேற்கத்தைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய தமக்கு உரிமை இருப்பதாக ரஷ்யா எச்சரித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை உக்ரைனுக்கு மாற்ற அனுமதிக்கும் சட்டத்தை அமெரிக்க பிரதிநிதிகள் சபை நிறைவேற்றிய பின்னர் ரஷ்ய உயர்மட்ட சட்டம் இயற்றுபவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்ய சட்டம் இயற்றுபவர் வியாசஸ்லாவ் வோலோடின் இந்த நடவடிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்தை பின்பற்ற தூண்டும், இது ஐரோப்பிய பொருளாதாரத்தை சேதப்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளார். கிளர்ச்சியில் ஈடுபட்டதாக கூறி 223 பேரை சுட்டுக் கொன்ற புர்கினா பாசோ ராணுவம். ஆப்பிரிக்க நாடான புர்கினா பாசோவில் உள்ள குறிப்பிட்ட சில கிராமங்களில் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் மற்றும் கிளர்ச்சிக்கான திட்டங்களை போராட்ட குழுவினர் திட்டமிடுவதாக இராணுவத்தினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு இராணுவ துருப்புக்கள் களமிறக்கப்பட்டு சந்தேகத்திற்குள்ளான நபர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி நாண்டின் மற்றும் சோரா கிராமங்களில் அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டதாக கூறி 56 குழந்தைகள் உட்பட 223 பேரை அந்த நாட்டின் ராணுவம் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தது. கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த இந்த மனித உரிமைகளை மீறிய பயங்கரவாத தாக்குதல் குறித்து மனித உரிமைகள் ஆணையம் உட்பட சர்வதேச நிறுவனங்கள் விசாரணை நடத்தவுள்ளன. காஷ்மீரில் புதிய சாலை அமைக்கும் சீனா. சியாச்சின் பனிப்பாறைக்கு அருகில் உள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரின் ஒரு பகுதியில் சீனா கான்கிரீட் சாலையை உருவாக்கி வருகின்றது. இது தொடர்பான சாட்டிலைட் படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது.
பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரின் ஒரு பகுதியான சக்சாம் பள்ளத்தாக்கில் இந்த சாலை அமைக்கப்படுவதாகவும் இப்பகுதியை பாகிஸ்தான் 1963 சீனாவிடம் ஒப்படைத்ததாகவும் சீனாவின் ஜின்ஜியாங்கில் G219 நெடுஞ்சாலையின் விரிவாக்கத்தில் இருந்து கிளைத்து இந்த சாலை ஒரு இடத்தில் மலைகளில் மறைகின்றது என்றும் இந்த இடம் இந்தியாவின் வடக்கு புள்ளியில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் வடக்கே சியாச்சின் பனிப்பாறையில் உள்ள இந்திரா கர்னல் அருகே உள்ளதாகவும் முன்னதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் மார்ச் மாதம் 2 முறை இந்த இடத்தை பார்வையிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 5300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரந்து விரிந்து கிடக்கும் இப்பகுதி 1947 போரில் பாகிஸ்தானால் கைப்பற்றப்பட்டு 1963 கையெழுத்திடப்பட்ட இருதரப்பு எல்லை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் ஆனால் இது இந்தியாவால் அங்கீகரிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. கார்கில், சியாச்சின் பனிப்பாறை மற்றும் கிழக்கு டலாக் ஆகிய இடங்களை நிர்வகிக்கும் பொறுப்பான இந்திய ராணுவத்தின் தீயணைப்பு மற்றும் கோபப்படையின் முன்னாள் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லாகேஷ் சர்மா இது குறித்து கூறுகையில் இந்த சாலை முற்றிலும் சட்டவிரோதமானது என்றும் இந்தியா தனது ராஜதந்திர எதிர்ப்பை சீனர்களிடம் பதிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். நாடுகளை புரட்டி போட்ட பெருமழை, லட்சக்கணக்கான மக்களின் சோகமான நிலை. கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள் வெள்ளத்தில் மிதக்கும் காட்சிகள் ஊடகங்களில் பரவி வருகின்றன. தன்சானியா, கென்யா, புருண்டி ஆகிய நாடுகளை மழை வெள்ளம் புரட்டி போட்டிருப்பதாகவும் தன்சானியாவில் மட்டும் மழை வெள்ள பாதிப்புகளால் குறைந்தது 155 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்நாட்டின் பிரதமர் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தில் வீடுகள், உடைமைகள் முழுவதும் அழித்து செல்லப்பட்டதால் இந்த நாடுகளில் மனிதாபிமான நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபிபேட் வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் விபிபேட் இயந்திரங்கள் மூலம் பெறப்பட்ட ஒப்புகை சீட்டுகளை 100% சரிபார்க்க வேண்டும் என்ற பல தரப்புகளில் இருந்தும் தொடுக்கப்பட்ட வழக்குகளை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மீண்டும் வாக்குச்சீட்டுக்கு மாற வேண்டும் என்று கோரிய மனுவும் இத்துடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. எனினும் விவிபேட் இயந்திரங்களும் சீல் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேட்பாளர்கள் விரும்பும் பட்சத்தில் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள மைக்ரோ கண்ட்ரோலர் புரோகிராம்களை பொறியியலாளர் குழுவர் பரிசோதிப்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. அமைச்சரவையிலிருந்து விஜயதாசவை நீக்குமாறு ஜனாதிபதிக்கு கோரிக்கை. நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவை அமைச்சரவையில் இருந்து நீக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது என தெரிய வருகின்றது. எதிரணி அரசியல் நடத்துகின்றோம் என கூறும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து செயற்படுவதாலும் அக்கட்சியில் பதவியை ஏற்றதாலும் அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. விஜயதாசவிற்கு பதிலாக அமைச்சரவைக்குள் தம்மிக்க பெரேராவை உள்வாங்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது என தெரிய வருகின்றது. இந்த கோரிக்கையை ஏற்று ஜனாதிபதி அமைச்சரவையை மறுசீரமைத்தால் நிதி அமைச்சு பதவி சுசில் பிரேமஜெயந்தவுக்கும் கல்வி அமைச்சு தம்மிக்க பெரேராவுக்கும் வழங்கப்படக்கூடும் என அறிய முடிகின்றது. உலக செய்திகளோடு தமிழ் எஸ்எம்மிற்கான இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.